வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சனலுக்குரிய பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கொமெண்ட்ஸ் பண்ணுவதையும் மறந்துவிட வேண்டாம். அன்புடன் கணேஷ். கோவில்களுக்கு செல்லும் போது மறக்காமல் சோம்பல் இல்லாமல் அந்த கோவிலின் குளத்தில் கால் கழுவி செல்லுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்தில் இருக்கிற கிரகங்களின் கதிர்களை உள்வாங்கி தக்க வைத்துக் கொள்கிற தன்மை தண்ணீருக்கு உண்டு. அதேபோல் கடத்துகிற தன்மையும் தண்ணீருக்கு உண்டு. அந்த கோவிலின் எச்சக்தி தீர்மானித்து இருக்கிறார்களோ அச்சக்தியை குளத்தில் உள்ள நீர் கிரகித்து தக்க வைத்து இருக்கும். மேலும் மூளைக்கு செல்லும் நரம்புகளின் நுனிகள் கால் பாதங்களின் முன்பகுதி பின்பகுதி பின்காலில் இருக்கிற மெல்லிய எலும்புகள் நம்முடைய முதுகு எலும்போடு தொடர்புடையதால் சில்லென்ற இந்த சக்தி நிறைந்த நீர் நரம்புகளை தூண்டி எலும்புகளை வலுப்பெறச் செய்து நீங்கள் கோவிலுக்குள் புறம் போகும் சக்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். அப்புறம் நுழைவாயிலில் இருக்கிற படிகளில் கால்பாதம் அழுந்த மிதிந்து ஏற வேண்டும். இது இக்காலத்துக்கு சொன்னால் சிறந்த அக்யூபஞ்சர் அழுத்தம் எனலாம். கோவிலின் பிரகாரத்தை சுற்றி நடக்க நம்முடைய இரத்த அழுத்தம் சீராகும். இரத்த ஓட்டம் சீராகும் போது மூளையின் பரபரப்புத்தன்மையும் அடங்கி மூளையில் சுரக்கும் சுரபிகளின் செயல்பாடும் சமன்பாடும் இதனால் உடலில் பரபரப்புத்தன்மை அடங்கி அமைதி ஏற்படும். கோவிலின் உள்ளே செல்லும் போது உடம்பும் மனதும் ஒருமித்து இருக்கும். அப்பொழுது அக்கோவிலில் தீர்மானம் செய்யப்பட்டு போற்றி வருகின்ற சக்தி நம்முள் இறங்கும். நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கிரகங்களினுடைய சக்தியின் புரோகிராமை சிறிது மாற்றும். நமக்கு இந்த கிரகத்தின் பாதிப்பு உள்ளதோ அதை சீர் செய்யும் கோவில் இருக்கிற சக்தி என்பது பிரபஞ்சத்திலிருந்து பூமியில் விழுகின்ற கிரகங்களின் கதிர்வீச்சு அதை உள்வாங்கி ஒரு ஸ்தூபி போல கற்பக்கிரகத்தில் நிறுத்தியிருப்பார்கள். கற்பக்கிரகத்தில் இருக்கிற சக்தியை தூண்டுகிற விதமாகத்தான் கோவில்களில் பொருள்கள் பயன்படுத்தப்படும். பூ, சந்தனம், விபூதி, குங்குமம் போன்றவை. கற்பக்கிரகத்தின் உள்ளே ஏற்படும் தீபம் கூட அச்சக்திக்கு தேவைப்படுகின்ற அளவு வெப்பத்திற்கு தகுந்தாற்போல் 1, 3, 5, 7, 9 3 தீபங்கள் ஏற்றப்படும். அங்கு வழங்கப்படுகிற பிரசாதம் கூட அச்சக்தியை நம்ம உடலுக்கு கொண்டு செல்கிற விஷயமாகத்தான் வைத்திருப்பார்கள். மேலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் உட்பிரகாரத்திலோ அல்லது கோவில் வளாகத்திலோ குறைந்தது 1 மணி நேரம் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் விளக்கு பூசை, சங்கு பூசை, அபிஷேகம், சொர்ண அபிஷேகம், ஆராதனை என்று மக்களை கோவிலில் இருக்க வைத்து அச்சக்தியை பெற வைத்தார்கள் நம் முன்னோர்கள். நன்றி, வணக்கம்.